அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை ஏப்ரல் மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் விலக்கி அபரிவிதமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வருகிறாருங்க. அஷ்டமத்தில் சூரியன் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தாது என்றாலும் கூட ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் உச்சபலம் பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் உச்சபலம் பெறும் மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதால் பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே போன்று சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகின்றன. சூரியன் மற்றும் சந்திரன் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதைவிட அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11இல் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முழு சுபகிரகமான குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைவாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. திட்டமிடுதலை விட மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எளிதில் களைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலகி லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் குரு பகவான் அதீத பலத்துடன் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது பார்வையை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வரும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வலம் வரக்கூடிய வேளையில் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு
அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் சனி அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அஷ்டம சனியின் ஆதிக்கம் என்பது அதிக கவனத்தையும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சனியின் அமைப்பு மிகவும் சாதகமற்ற சூழலாக இருப்பதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடன் செயல்படுவது பல சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சனியின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக இருப்பதால் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது பல வகையிலான நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக சப்தமத்தில் வலமருகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய 7ஆம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலமரும் ராகுவும் ஜென்ம ராசியில் வலமரும் கேதுவின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி மோசமான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அஷ்டமம் உள்ளிட்ட பல சிரமம் தரக்கூடிய இடத்திலிருந்து விலகியிருப்பதால் நிச்சயமாக படிப்படியாக சிரமம் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் செவ்வாய் சனியுடன் இணைந்து வலமரப் போகிறார். ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அங்கு சனியுடன் இணைவதும் உறுதியாகவே சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சற்று பதட்டத்துடன் செய்யக்கூடிய சூழல் உண்டு. எனவே உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பல காரியங்களை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்வது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் பல சிக்கல்களை நிச்சயமாக விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. சுக்கிரன் 9இல் வலம் வருகிறார். 10இல் ஆட்சி பலமும் பெறப்போகிறார். சுக்கிரனின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே வேளையில் சந்திரன் மிக வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் புதன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். புதன் அஷ்டமத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் அமைவதால் பல தடுமாற்றங்களுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உறுதியாகவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கும்.